சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாணையை பெற்றிருக்கிறாரு சென்னையைச் சேர்ந்த கௌதம் அவர்கள். கௌதம் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள SBOA பள்ளியில் பயின்றிருக்கிறாரு. தனது பொறியியல் பட்டப்படிப்பை கோவையில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சு முடிச்சிருக்காரு. கௌதமோட அப்பா திரு பொன்னுசாமி முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அம்மா திருமதி மணிமேகலை ஒரு இல்லத்தரசி. TNPSC Group 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணியேற்க உள்ள கௌதம்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் கௌதம் பொன்னுசாமி. நான் இப்போ சமீபத்தில் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் 26 வாங்கி டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூலிங்கில் SBOA ஸ்கூல் சென்னையில் படித்தேன். ஆனால் கிராஜுவேஷன் BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் PSG College of Technology கோயம்புத்தூரில் படித்தேன். எங்கள் அப்பா ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர், அம்மா ஒரு ஹோம் மேக்கர், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. இந்த தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அதுக்கு காரணம் யார்? எனக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணுன்ற எண்ணம் வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா கலெக்டராக வேலை பார்க்கும்போது, மற்ற போஸ்ட்டில் வேலை பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ மக்களுக்கு, ஒரு காமன் மேனுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்றதை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அதில் கிடைக்கிற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி எங்கள் அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும்னு நினச்சேன். 2014 என்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். TNPSC தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா இல்லை வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? நான் ஃபஸ்ட்டு UPSCக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதில் 2 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் அது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். அதில் ஆல்ரெடி நான் 3 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ப்ரிலிமினரி தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? என்ன புக்ஸ் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நம்ம நிறையா ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக நான் 6th-12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கு, இந்தியன் பாலிட்டிக்கு, அதுக்கப்புறம் யோஜனா, குருக்ஷேத்ரா மேகசின்ஸு, அப்புறம் தினமணி பேப்பரு, த ஹிந்து நியூஸ் பேப்பரு, இதெல்லாம் படித்தேன். மெயின் எழுத்து தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அதுக்கு என்ன புக்ஸ் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? மெயின் எக்ஸாம்ன்றது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்குள்ளே முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கெலாம் நான் நிறையா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறையா டெஸ்ட் எழுதி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு வெங்கடேசன் ஒரு புக் இருக்குது. அதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒரு புக்கு, அதுக்கப்புறம் கான்டெம்பரரி இந்தியான்னு ஒரு புக் இருக்குது. அது 2யும் படித்தேன். அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்தேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஸ்பெக்ட்ரம் அண்ட் டாடா மெக்ரா-ஹில் பப்ளிகேஷன்ஸில் புக் இருக்குது, அது படித்தேன். தமிழுக்கு KK பிள்ளை, தட்சிணாமூர்த்தி புக் இருக்குது, அதெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் ஆப்டியூடுக்கு RS அகர்வால் புக் படித்தேன். அந்த மாதிரி ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்லாம் ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறையா கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சு அதை படிச்சிருந்தேன். நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அதுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசணுன்றதெல்லாம் நம்மளுக்கு என்ன மார்க் போடுறாங்கன்றது இருக்குது. அதுக்கு நான் மெயினாக 3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலில் பூஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் ரெடி பண்ணேன். அப்புறம் ECEயில் பேசிக் ஃபேக்ட்ஸு, அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் படித்தேன். அப்புறம் ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் ஃபஸ்ட்டு 2014 என்னோட UPSC ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டெல்லியில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் 1 இயர் படித்தேன். அதுக்கப்புறமா இப்போது 2019-20 சென்னையில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் TNPSCக்காக ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்தேன். அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? அதாவது நம்ம எழுதுறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு. அதனால் நம்ம டெய்லி அப்டேட்டடாக இருக்கணும். ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, ஸ்கீம்ஸ், அதை பொறுத்து எல்லாமே நம்ம அப்டேட்டடாக இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இந்த எக்ஸாம் நம்மக்கிட்ட வேரியஸ் பேராமீட்டர்ஸ் எதிர்பார்க்குது. அதாவது கண்டென்ட்டு, கிளாரிட்டி, ஹேண்ட் ரைட்டிங்கு, ப்ரெசன்டேஷனு, இந்த மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸ் எதிர்பார்க்குது. இதில் முக்கியமானது கண்டென்ட் தான். இருந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இந்த கண்டென்ட்டு, கிளாரிட்டி எல்லாம் நம்ம பக்காவாக பண்ணோம்னா லக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபேவர் பண்ணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நான் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கேன். இந்த கீதாசாமி பப்ளிஷர்ஸ் நிறையா மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டுருக்காங்க. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.